ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம். அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் கடைசியாக நான் பதிவிட்டிருந்த ஒரு பதிவு சனி வக்ரகதியில் வருகிறது. அந்த சனியினுடைய வக்ரகதி எப்படி இருக்கும், நீங்கள் என்ன செய்யலாம் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நான் அந்த பதிவிலே வெளியிட்டேன். அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அதாகப்பட்டது, இப்போது சனி கும்பராசியிலே ஆட்சி பலம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த சனிக்கு 5ஆம் இடத்திலே, அதாவது ஆனி மாதம் 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி, ஆங்கிலத்திலே பார்க்கும்போது 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 இந்த வருடம் பகல் ஒரு 3:12 மணி அளவிலே சனிக்கு வக்ரகதி ஆரம்பிக்கிறது. எப்படி என்றால், அந்த ஆனி மாதத்திலே சூரியன் அந்த மிதுன ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். ஆனி மாதம் முழுவதும் அவர் சூரிய பகவான் மிதுன ராசியிலே சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்தில், அதாவது ஆனி மாதம் 1 தேதியிலே சூரியன் அந்த மிதுன ராசிக்கு வந்து விடுவார். அவர் 5 நாட்கள், அதாவது ஆனி 5ஆம் தேதி முதல் சனிக்கு வக்ரகதி ஆரம்பிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சனி வக்ரகதியினால் எப்போதுமே வருடா வருடம் சனி வக்ரகதி அடையும் போதெல்லாம் 5-6 ராசிகள் மிகவும் சிரமப்படும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்ட விட்டுடும். அது 5 மாத காலம் பொதுவாக அது அந்த இடத்திலே அந்த வக்ரகதியை அந்த சனிக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைச்ச நேரங்களிலே நாம் எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கணிப்பு. அப்படி புதிய முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் கடந்த வருடம் 2023 அந்த வக்ரகதி ஆரம்பித்த காலகட்டத்தில் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி ரொம்ப தலைகீழாக மாறி போயிடுச்சு. அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிடுச்சு. பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆளெல்லாம் ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஊரை விட்டு ஓடுற லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க. சில பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்காங்க. இது போன்ற பல விஷயங்கள் அந்த வக்ரகதியிலே ஆரம்பித்ததனால் இந்த 5 மாத காலத்திலே அவர்களை உண்டு இல்லைனா ஆக்கி ரொம்ப சிரமத்தை அடைந்தார்கள். அது அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். ஆகையால் தான் இந்த வருடம் நடைபெறப் போகின்ற இந்த சனியினுடைய வக்ரகதியில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணி மாதத்திலே திருமணங்கள் நடைபெறும், முகூர்த்த நாட்கள் நிறைய வரும். தயவுசெய்து இந்த வருடம் ஆவணி மாதம் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். பெற்றோர்களும்
அவர்களுக்கு மகன் மகளுக்கு திருமணத்தை செய்து வைக்காதீர்கள். எதுவரை ஐப்பசி மாதம் கழித்து கார்த்திகை மாதத்தில் திருமணத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த 5 மாத காலம் ஆனி முதல் ஐப்பசி வரை பேசாமல் இருங்க. என்ன பாருங்க, போங்க, வாங்க, இதெல்லாம் வாங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாதீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க. எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்டுக்கோ இல்லை இதுக்கோ வேறு எந்த விதமான புதிய முயற்சிக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக இதில் வராதிங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாதீங்க. அதாவது சுப நிகழ்ச்சி என்று எதையுமே நீங்கள் செய்யாதீர்கள். இது 12 ராசிகளுக்கும் உண்டான ஒரு பொதுவான பலன். ஆனால் இந்த சனி பயிற்சி ஆனவுடன், அதாவது போன வருடம் டிசம்பரிலே பயிற்சி ஆன அந்த சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்றவுடன் அவர் என்ன பண்ணுறார் என்றால், கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருக்கிறார், சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக இருக்கிறார், விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார், கும்பராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார், அடுத்து மகர ராசிக்கு பாத சனியாக வருகிறார், மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து விடுகிறது, 7.5 சனியாக வருகிறார், பொங்கு சனி. இப்படி கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், மகரம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பொங்கு சனி, பாத சனி, ஜென்ம சனி, இது போன்ற அமைப்புகளில் இருக்கின்ற இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அது பாட்டுக்கு இந்த 5 மாதம் பேசாமல் நாளை கடத்துங்க, இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க. சிவபெருமானை கிட்ட திங்கக்கிழமை ஆனால் சிவபெருமானை கிட்ட போயிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, பூத பூத பூதேஸ்வராய, யோக யோக யோகேஸ்வராய, கால கால காலேஸ்வராய, சிவ சிவ சர்வேஸ்வராய, சம்போ சம்போ மகாதேவாய, ஓம் நம சிவாய என்று அந்த திங்கக்கிழமை சிவனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் காரியத்தை என்னவோ அது பண்ணுங்க. அன்றாடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கடமையை சரியாக பண்ணுவீர்கள். அது மட்டும் பண்ணால் போதும். வேறு ஏதாவது புதிய முயற்சியில் பண்ணுறது, இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்படி இப்படின்னு இவர் சொன்னார், அவர் சொன்னார், இந்த நேரம் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வக்ரகதியிலே ஏதேனும் ஒரு புதிய முயற்சியோ ஒரு சுப நிகழ்ச்சியோ ஆரம்பித்து விட்டால் கிரகப்பிரவேசம் போகாதீங்க, வாஸ்து பூஜை பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. 5 மாதம் விட்டுருங்க. கார்த்திகை மாதத்துலேருந்து பார்த்துக்கலாம். இப்போ வைகாசி மாதம் இருக்குன்னா இந்த வைகாசியில் பண்ணுங்க. ஆனால் ஆணி பிறந்ததும் செய்யாதீர்கள். இதைத்தான் போன பதிவிலே இந்த வக்ரகதியால் அடையக்கூடிய பிரச்சனைகள் இது பற்றி நான் கூறியிருந்தேன். இன்னொன்றும் அதில் சொன்னது என்னவென்றால், சப்போஸ் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் சனி தசை நடந்து அதிலே சந்திர புக்தி நடக்குமேனால் மிக மிக கவனம். ஒருவேளை சந்திர தசை நடந்து சனி புக்தி நடக்கும் என்றாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை ஒரு மாதிரியாக போட்டு பின் வாங்கிடும், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்ன்றவாங்க பாருங்க, அது தெய்வம் நின்று கொன்று விடும். என்னடா இது, தெய்வம் காப்பாற்றுன்னு சொல்லுவேன், இவர் என்ன கொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் கர்மா பலனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ண பாவத்துக்கு இப்போது அது பழிவாங்கும்.
அதற்காகத்தான் கூறுகிறேன், நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். சரி, இது போன பதிவீட்டில் குறிப்பிட்டதனுடைய சில விவரங்கள். இப்போது இந்த சனி வக்ரகதியில் ஆனி மாதத்திலே தொடங்க இருக்கிறது. அப்படி தொடங்கும்போது ஒவ்வொரு ராசி வாரியாக எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த சனி வக்ரகதியில் சொல்லவிருக்கிறது. அப்படி முதலிலே எடுத்துக்கொள்வது மேஷராசி. வக்ரகதியிலே இந்த மேஷராசி எப்படி இருக்கும், மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும், எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோணத்திலே இப்போது சனி வக்ரகதியில் மேஷராசி என்ற தலைப்பிலே இப்போது சில விவரங்களை நான் கூறுகிறேன். நீங்கள் மேஷ ராசிக்காரராக இருந்தால் நீங்கள் உங்களது ஜனன ஜாதகத்திலே என்ன நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்பதையும் அங்கே இருக்கும். மேஷராசியிலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த வகையிலே இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி ஆனவுடனே 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆனி மாதம் வக்ரகதியிலே எப்படி அந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது என்றால், மேஷ ராசியிலே மேஷ ராசியாதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ரிஷப ராசியிலே குரு இருக்கிறார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி இந்த வருடம் மேஷராசியிலே இருந்து சனி பார்வையிலே மாட்டிக்கொண்ட அந்த குரு விடுதலையாகி ரிஷபத்துக்கு வந்துவிட்டார். அடுத்து மிதுன ராசியிலே, அதாவது ஆவணி மாதத்தில் மிதுன ராசியிலே சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 பேரும் மிதுன ராசியிலே இருக்க போகிறார். சுக்கிரன், சூரியன், புதன் ஆட்சி. புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு அவர் இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? சுக்கிரன் அஸ்தமம் பண்ணிடுவார். சூரிய பகவான் சுக்கிரனை அஸ்தமனம் அவர் வலுவிழந்துள்ளார். அவர் யார்? மேஷராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். 2க்கும் 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம். 7ஆம் இடம் என்றது பார்ட்னரு, புதிய தொழில், புகழ், நல்ல பேர், அது போன்ற மனைவி இல்லை என்றால் கணவன், இந்த விவரங்களை கொடுக்கக்கூடியவரும் மேஷராசிக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சூரியனோடு சேர்வது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல. அப்போ என்ன நடக்குது? இந்த வக்ரகதியிலே ஆனி மாதத்திலே சனி வக்ரம் பெற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சுக்கிரனும் சூரியனோடு சம்பந்தம் வைக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும், ஏதாவது பணத்தட்டுப்பாடு வரும். நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க, அது அப்படியே உங்களை திருப்பி அடிக்கும். ஜாக்கிரதை. அடுத்ததாக இந்த கன்னியில் கேது இருக்கிறார். கன்னியில் கேது இருப்பது அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போது குருவின் பார்வை இருக்கிறது ரிஷபத்திலிருந்து கன்னிக்கு. அதனால் அந்த கேதுவை குரு பார்ப்பதனால் அது ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கும். அதனால் கேதுவால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. துலாமிலே இந்த ஆனி மாதம், துலாமில் இந்த நாளில், அதாவது ஆனி மாதம் நான் கூறிய அந்த 5ஆம் தேதியிலிருந்து இந்த சந்திரன் துலாமில் இருப்பார். துலாமில் இருக்கின்ற காலகட்டத்தில்
செவ்வாயினுடைய பார்வையை அந்த சந்திரன் பெறுகிறார். சந்திரனும் செவ்வாயை பார்க்கிறார் நேருக்கு நேராக. ஆனால் அன்றைய தினமே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சந்திரனாகப்பட்டவர் விருச்சிகத்துக்கு வருகிறார். விருச்சிகத்துக்கு வரும்போது அங்கே நீச்சம் பெற்று விடுவார். சந்திரன் நீச்சம். அந்த விருச்சிகத்தை நீச்சம் பெற்ற சந்திரனை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ரெண்டு பேருமே சந்திரனை பார்க்குறாங்க. நீச்சம் பெற்ற சந்திரனை இவர்கள் இருவரும் பார்வையிடுவது ஒரு வகையில் இருந்தாலும், அந்த நீச்சம் பெற்ற சந்திரனுக்கு ராசிநாதன் நீச்சம் பெற்ற அந்த வீடு கொடுத்த ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதனால் சந்திரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம். அதனால் கவலைப்பட வேண்டாம். இப்போது இந்த செவ்வாயை பற்றி தான் இங்கே மிகவும் நாம் குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. செவ்வாய் ஆட்சி பலம் மேஷத்திலே இருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கிறார்? அதாவது ஆனி மாதம் 27ஆம் தேதி, ஏறக்குறைய ஒரு 5ஆம் தேதி சனி வக்ரகதி ஆரம்பம். இப்போது அந்த நேரத்தில் மேஷத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற செவ்வாயை சனி பார்வையிடுவதால் அந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கத்தான் போகிறது. அந்த சனி அவர் பயிற்சியாவதுக்கு 2.5 வருஷத்தில் இப்போ தான் அவர் பயிற்சியாகி வந்திருக்கிறார். ஆனால் செவ்வாய் பயிற்சி ஆக வேண்டும். செவ்வாய் சனி பார்வையில் இருந்து விடுபட்டால் ஒழிய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்காது. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சனி பார்வையில் செவ்வாய் மாட்டிக்கொண்டு அந்த மேஷ ராசியே, ஆனால் சனி யார் அந்த மேஷ ராசிக்கு என்று பார்த்தால் 10க்கும் 11க்கும் உடையவர். அவர் 11லே ஆட்சி பலம் பெற்றிருப்பார் என்றால் மேஷ ராசிக்கு நல்லதுதான். ஆனால் மேஷ ராசியாதிபதியை அவர் 3ஆம் பார்வையாக பார்வையிடும்போது அந்த 11ஆம் இடத்தினுடைய பலன், ஒரு வெற்றி, லாபம், எதையும் சாதிக்கிற திறமை, இவையெல்லாம் அங்கே மட்டுப்படுகிறது. அப்போது செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் சனியினுடைய வக்ரகதி, சனி பார்வையில் செவ்வாய். ஆக இப்படி ஒரு காலகட்டத்திலே இந்த மேஷராசிக்காரர்கள் ஆனி மாதத்தில் மிகவும் சிரமப்படத்தான் போகிறார்கள். நீங்கள் மிக கவனமாக இருங்கள். அப்படி அந்த செவ்வாய் எப்போது குருவோடு சேருவார், அதாவது ரிஷபத்திலே போய் சேரப்போகிறார் என்று பார்க்கும்போது அவர் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தான் மாறுகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி தான் அவர் மேஷத்திலிருந்து பயிற்சியாகி குருவோட ரிஷபத்திலே செல்வார். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அவர் சஞ்சாரிக்கின்ற அந்த காலகட்டம் ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போது ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சனி பார்வையிலே மாட்டிக்கிட்டு இருப்பார். ஆக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இதுவல்ல. அந்த ஜூலை மாதம் வரை, ஜூலை மாதம் 11ஆம் தேதி மாறுகிறார் என்றாலும் அந்த ஜூலை மாதத்தில் 15 தேதிக்கு அப்புறம் அவரும் அந்த தமிழ் வருடப்பிறப்பு ஆணியிலிருந்து ஆடிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த ஜூலை 15 தேதி வரை நீங்கள் எந்த விஷயமும் பண்ணாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் பாட்டு போங்க வாங்க, எதுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, எந்த புதிய முயற்சி ஈடுபடாதீங்க.
எடுத்தங்கவுத்தன்னு யார்கிட்டையும் பேசிடாதீங்க, வீண் வம்பு விலைக்கு வாங்காதீங்க. நிம்மதியாக பிரசாமல் இருக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மேஷராசிக்காரர்கள் இப்போது மிகவும் கடினமான ஒரு விதத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. சனி எப்போ வந்து அங்கே மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திலே 10ல் இருந்தவர் 11ல் வந்து நல்லது செய்து தான் போகிறாருன்னு நம்ம நினைக்கும்போது ராசியாதிபதியே வந்து மாட்டிக்கிறார். ஆவணி மாதத்தில் அவர் வந்து அங்கே மாட்டிக்கிறதும் இல்லாமல் சனி வேற வக்ரகதிக்கு ஆளாயிடுறார். அப்போ வக்ரகதி என்றால் என்ன? நல்ல பலனை கொடுப்பவர் கெடுதல் பலனை கொடுப்பார். கெடுதல் பலனை கொடுக்கக்கூடியவர் சில ராசிகளுக்கு கெடு பலனை கொடுக்கக்கூடியவராக சனி வந்தால் நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் விஷயம். அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்கு நல்லது செய்ய வேண்டியவர் இந்த 5 மாத காலம் ஆனி முதல் ஐப்பசி வரை நல்லது செய்ய போகிறது இல்லை. அது இல்லாமல் செவ்வாயும் அங்கே மேஷராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, மேஷராசிக்கு 2ஆம் இடமான சுக்கிரனாவது வலு பெற்றிருப்பாரானா சூரியனோட மாட்டிக்கிறார், அஸ்தமனமாகி வருகிறார், அதுவும் சரியில்லை. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்கள். குடும்பாதிபதி பிரச்சனை, ராசியாதிபதி சனி பார்வையில் பிரச்சனை, இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிரமம்தான் கொடுக்கறதுக்கு இந்த ஆனி மாதம் வக்ரகதி ஆரம்பிக்கின்ற இந்த காலகட்டத்திலும் இந்த ஆனி மாதம் பூராவே ஒரு மாதிரியாக தான் உங்களுக்கு போகும். வக்ரகதி ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜூன் மாதம் 19ஆம் தேதி வக்ரகதி ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. அன்னிலேருந்து பாருங்கள், நீங்கள் உஷாராக இருங்க மேஷராசிக்காரர்களே. மிகவும் மிக கவனம். எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க, எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாதீங்க, எதுவுமே வேணாம். இன்றைக்கி என்ன அன்னாட என்ன வேலைக்கு போகிறோமா, கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வரோம். அங்கே ஏதாவது பிரச்சனை வருதா, பரவாயில்ல, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. வேறு ஏதாவது ஒரு இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் நீங்கள் ஏதாவது பேச போய் அது வேறு சிரமத்தில் ஆளாயிடும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆக இந்த மேஷராசிக்காரர்கள் வக்ர சனியினுடைய சஞ்சாரத்தாலும் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது. செவ்வாய் பயிற்சி ஆகின்ற அந்த ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஏதேனும் சிரமங்களை அனுபவிக்க போகிறீர்கள். என்ன வரும் ஏது வரும்னு சரியாக சொல்ல முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க, வீண் வம்புக்கு போகாதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உறவினர், சுற்றத்தார், நண்பர், உடன்பிறப்பை யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா நேரம் நல்லா இல்லை, யார் உங்களை கவுப்பாங்கன்ட்டு தெரியாது. இப்போதெல்லாம் நல்லவர்களை நாம் பார்ப்பது மிக 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 கடினம். நல்லவர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். முதல்ல நம்ம நல்லா இருக்கிறோமா, நல்லவனாக இருக்கிறோமான்னு நீங்கள் சுய ஆய்வு மேற்கொண்டால் நீங்கள் கூட நல்லா இருக்கணும், நல்லவனாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்களும் யாரையாவது கெடுக்கணும்னு தான், யார் பிரச்சனையிலையாவது நுழைஞ்சியா எதையாவது தில்லு முள்ளு பண்ணி ஏமாற்றலான்னு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்களும் நல்லவனாக இருக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய நிலைமை மாறிவிட்டது. யாரும் நல்லவர்கள் இல்லை, நய வஞ்சகர்களாக இருக்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கூட இருக்கிறவங்க நய வஞ்சகர்கள்.
நல்லவர்கள் என்று நீங்கள் அடையாளம் காட்டப்பட்டாலும் கூட அவர்கள் நய வஞ்சகர்களாக இருக்கிறார். கண்ணதாசன் ஒரு பாடலில் சொன்னார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் நெளிர பாம்பும் உண்டு. இதுதான் நயவஞ்சகம். இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் தான் நாட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே யாரையும் நம்பாதீர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள், தெய்வத்தை நம்புங்கள். நல்ல விஷயம் எது என்னவோ உங்களால் முடிந்து பண்ணிக்கிட்டே போங்க. நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் கடினமான, சிரமமான, துன்பப்படக்கூடிய விதத்தில் அமைகிறது. இந்த வக்ரகதி, சனியினுடைய வக்ரகதி இப்படிப்பட்ட சிரமங்களை கொடுக்கத்தான் போகிறது. பார்த்து கொள்ளுங்கள். இறைவனை வணங்குங்கள், சிவபெருமானை போற்றுங்கள். நன்றி, நமஸ்காரம்.